pride try to take the earth by power. உலகத்தை ஒரு பெருமக்காரன் டேக் ஓவர் பண்ண பார்க்கறான். ஒரு கெத்து பிடிச்சவன், அதிகாரம் பிடிச்சவன், ஹிட்லர் மாதிரி. ஒரு ஹிட்லர் இல்லைங்க, அவங்க வீட்டுக்கு பல பேர் நம்மளே ஹிட்லராக தான் இருப்போம். சைக்கிளை தொடாதரா, வண்டியை தொடாதரா, வீட்டில் நிறுத்தாதரா, பணத்தை தொடாதரா, அவங்க ப்ராப்பர்ட்டி ஹிட்லராக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. குடும்பத்தை ஹிட்லரா நடத்திடக்கூடாது. அல்லேலூயா. நாம பெருமையில குடும்பத்தை நடத்துகிறவர்கள் அல்ல, நாம இருமாப்பில சபையை நடத்துகிறவர்கள் அல்ல, நாம் சாந்தத்தினால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கும். We receive blessings through God's promise, not by our own authority and pride. பெருமையினால அதிகாரத்தினால நாம இடங்களை சுதந்திரிக்கிறவங்க இல்ல, சாந்தத்தினால சுதந்திரிக்கிறவங்க. பெருமையினால அதிகாரத்தினால பண ஆசையினால ஒரு சொத்துக்களை சம்பாதிக்கிறதும், சாந்தமா கர்த்தர் நடத்துவார்னு நம்பி சம்பாதிக்கிறது வித்தியாசம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்தமா உழைச்சு மட்டுமே நீ சம்பாதிச்சேன்னு சொன்னா அது வியாதியும் டென்ஷனை கொண்டு வரும். உழைப்பு நிச்சயமா அவசியம். ஆனா தேவ பலத்தோடு சாந்தத்தோடு உழைப்பாயானால் அவனுக்கு ஆரோக்கியம் வரும், ஐஸ்வர்யமும் வந்து சேரும். ஏன்னா வேதம் சொல்றது உழைக்காதவன் சாப்பிடாத இருக்க கடவுள். உழைக்கணும், ஆனா பரபரப்பு உழைப்பு இல்ல, அவசர உழைப்பு இல்ல, டென்ஷன் உழைப்பு இல்ல, கிடைக்குமா கிடைக்காத உழைப்பு இல்ல, வாக்குத்தத்தத்தோடு உழைப்பு, கர்த்தர் நடத்துவார் என்ற உழைப்பு, கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறார் என்ற உணர்வோடு உழைப்பு, அது நமக்கு நிம்மதியா ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.